கருப்பட்டிக்கும் சர்க்கரைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள விட முட்டாள் வேற யாரும் இல்லைங்க. கரும்பை வச்சு ஒரு பெரிய அரசியலே நடக்குதுங்க. ஏன்னா கரும்பை வச்சு சாராயம் காய்ச்சறவங்களும் பிஸ்கட் மிட்டாய் விற்கிறவங்கள தாங்க பெரிய லாபம் பார்க்கறாங்க. உங்களுக்கு 1 கிலோ சர்க்கரை கைக்கு வந்து சேர குறைஞ்சது 11 மாசமும் 2000 லிட்டர் தண்ணியும் தேவைப்படுதுங்க. இதுவே கருப்பட்டி கொடுக்குற பனைமரத்துக்கு யாராவது தண்ணி ஊத்துறாங்களா, அதுக்கு தேவையான தண்ணீரை அதுவே நிலத்தடியிலிருந்து எடுத்துக்குதுங்க. ரெண்டாவது, ஹைபிரிட் கரும்பு விளைச்சல் அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைஸ்லாம் யூஸ் பண்ணுறோங்க. அதுவே பனைமரத்துக்கு ஏதாவது நம்ம உரங்கள் போடுறோமா, கரும்பு போட்டால் நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லி நம்ம பாரம்பரிய விவசாயத்தையே நம்ம விட்டுட்டோங்க. நம்மளோட மொத்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் 28% கரும்பு தாங்க இருக்கு. பனைமரம் வளர்றதுக்கெலாம் இவ்வளோ இடம் அவ்வளோ இடம்லாம் தேவையில்லைங்க. வரப்பு ஓரத்துலாம் அது பாட்டுக்கு அது வளர்ந்துருங்க. இவ்வளோ இருந்தும் கருப்பட்டியும் சர்க்கரையும் ஒன்று தான் எப்படிங்க இனிமேல் நினைப்பீங்க? அப்படி நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.